இப்போ வரைக்கும் கரண்டாக மெயின் ஃபோக்கஸாக சர்வைவர் சீரிஸ் 2025 வார் கேம்ஸ் ஃபீடு தான் இப்போ வரைக்கும் கரண்டாக போயிருந்தனால WWE ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா 42 ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோமோவில் மெயின் ஸ்டார்ஸ் வச்சு பல விஷயங்கள் ஃபீச்சர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்ல வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்க, அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். சரி, ஓகே, நம்ம டைமஸ் பண்ண வீடியோக்குள்ளே மூவ் ஆகலாம். ஆல்சோ இன்னும் ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ண வேண்டியது ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கப்புறமா அப்கமிங் வீக்ஸ்லேருந்து கான்சிக்யூட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கண்டென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு நாளைக்கு மினிமமாக ஒரு வீடியோ வந்துடும். அதில் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சு விட்ருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்துடும். அண்ட் ஆல்சோ 2 வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல் ஸ்டாட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட் அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து கான்சிக்யூட்டிவ் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிங்க. அண்ட் ஆல்சோ ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃபேன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் கொஞ்சம் அப்டேட் ஆக முடியும். சரி, இப்போ கரண்டாக நம்ம வீடியோக்குள்ள மூவலாம். ஸோ ரெசில்மேனியா 42 பேக்கேஜை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணும்போது ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் என்ன பேசுகிறாருன்னா, ஸோ ரெஸ்லிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பிக்கஸ்ட் ட்ராமாவாக, ஒரு பெரிய ஃபெஸ்டிவலாக தான் ரெசில்மேனியா இருக்க போதுன்றதை ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணுறாரு. அதன்படி ட்ரிபிள் ஹெச் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் வராது. 2வது ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியை இப்போ வரைக்கும் கரண்டாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்க கோடி ரோட்ஸை காட்டுறாங்க. 2வது ஃப்ரேமில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ நம்மளுடைய ட்ரைபல் சீஃப், ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அதுக்கப்புறமா வந்து 3வது ஃப்ரேமில் நம்மளுடைய சிஎம் பங்கை காட்டுறாங்க. பெஸ்ட் இன் த வேர்ல்டையும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. 4th ஃப்ரேமில் தான் நம்மளுடைய ப்ராக் லெஸ்னரை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்கன்னு தான் சொல்லணும். ப்ராக் லெஸ்னரை காட்டினது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் அண்ட் ஆல்சோ பால் ஹேமன் சேர்ந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இந்த இடத்துல அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை டீகோட் பண்ணும்போது ரெசில்மேனியா வேகாஸ்ன்ற லோகோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயின் டாஸ் பண்ணுறாங்க. அதில் 2026ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுது. இது வந்து ரெஸ்லிங் ப்ரோமோவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீசர் விக்னெட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWE சைட்லேருந்து காட்டியிருக்காங்க. இதில் என்னடா டீகோட் பண்ண வேண்டியது இருக்குன்ற மாதிரி நீங்கள் யோசிக்கும் போது தான் ஒரு ட்விஸ்ட் இந்த இடத்துல இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த விக்னெட் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விஷயம் கன்க்ளூட் ஆகுது. ஸோ படித்து சொன்னேன். ஸோ எல்லா அப்டேட் வீடியோலையும் நான் சொன்னது தான். சேத்ராலன்ஸ் இஸ் செட் டு மிஸ் ரெசில்மேனியா 42. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, ஏன்னா இந்த இடத்துல 4 ரெஸ்லர்ஸையும் பார்த்துக்கோங்க. சிஎம் பங்க், கோடி ரோட்ஸ், ரோமன் ரெயின்ஸ், ப்ராக் லெஸ்னர், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பிராண்டுன்ற போக கரண்ட் டேட்டில் இப்போ வரைக்கும் கரண்டாக ஃபேஸ் ஆஃப் ஃபீச்சர் பண்ணும்போது ஸோ சேத்ராலன்ஸ் இந்த ஸ்டேட்டஸில் வர்ற ஆள் தான். பட் சேத்ராலன்ஸ் ஏன் இந்த இடத்துல ஃபீச்சர் பண்ணலன்னா, அவர் வந்து இன்ஜுரி கன்சர்ன்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக WWE டிவி ஆப்பில் இருக்காரு. ப்ராபப்ளி அவர் ரெசில்மேனியாவை மிஸ் பண்ண போகிறாருன்றதை இந்த விக்னெட் மூலியமாக நம்ம ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூட் பண்ணிக்கலாம். அது போக செப்பரேட்டாக 4 ஸ்டார்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாவில் இருக்க போகிறாங்க. குறிப்பாக நம்ம ப்ராக் லெஸ்னரை தான் ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்குது. கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு அப்புறமா ரெசில்மேனியாவில் வராரு. லாஸ்ட்டாக ரெசில்மேனியா 38 ஐ திங்க். ஸோ நம்ம ப்ராக் லெஸ்னர் வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட 2 டைட்டில் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. வின்னர் டேக் ஆல் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய லாஸ்ட் மேட்சாக இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா 39லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் கம்ப்ளீட் பண்ணார். ஹாலிவுட் அப்போ ஒமாஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து அவருடைய லாஸ்ட் ரெசில்மேனியாவாக இருக்கிற நிலையில் இப்போ வரைக்கும் கரெக்டாக ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைமை வந்து கம்பேக் கொடுக்குறாருன்னு தான் சொல்லணும். ஸோ இன்னொரு விஷயம் ப்ராக் லெஸ்னர் ரிலேட்டட் பார்த்தோம்னா, ஸோ இப்போ கரண்ட் டேட்டில் ப்ராக் லெஸ்னர் இந்த விக்னெட்டில் யார் பண்ணி காமிச்சிட்டாங்க. ப்ராபப்ளி ரெசில்மேனியா 42ல் அவர் இருக்க போகிறாருன்றது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ உள்ள டேட்டில் யார் தான் வந்து நம்ம ப்ராக் லெஸ்னரோட ஆப்போனண்ட்டாக இருப்பாங்கன்ற பெரிய கொஸ்டின்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த விக்னெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் இருந்திருக்காங்க, ரோமன் ரெயின்ஸ் இருந்திருக்காங்க, சிஎம் பங்க் இருந்திருக்காங்க, ப்ராக் லெஸ்னர். இவங்க 3 பேரையும் விட்டுப்பட்டு இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் ப்ராக் லெஸ்னர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ நிறைய ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன விரும்புகிறாங்கன்னா, ஸோ குந்தர் வர்சஸ் ப்ராக் லெஸ்னருக்கான மேட்சை தான் வந்து பார்த்தீங்கன்னா விரும்புகிறாங்க. ஆக்சுவலி 2024 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் வர்சஸ் குந்தருக்கான மேட்ச் வந்து ரெசில்மேனியாவில் நடக்க வேண்டியது. ப்ராபப்ளி அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னருடைய ஒரு சில கேஸ் இஷ்யூஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் லாஸ்ட் மினிட்ல ட்ராப் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக இதை நெக்ஸ்ட் இயர் நடத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நியூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபேன்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கந்தர் வர்சஸ் ப்ராக் லெஸ்னருக்கான மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிச் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்ன நம்ம கன்க்ளூட் பண்ணாங்கன்னா, இவங்க 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி மெயின் ஈவெண்ட்டில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூட் ஆகுது. ப்ராக் லெஸ்னர், சிஎம் பங்க், கோடி ரோட்ஸ், ரோமன் ரெயின்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி ரெசில்மேனியா நைட் 1, நைட் 2 ரெண்டுலேயுமே போத் நைட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபீச்சர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் போக ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு உள்ள ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்னென்னா, ஸோ ஏன் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க, ஸோ ஏன் இப்படி WWE வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டீசர் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ தான் சர்வைவர் சீரிஸ் போகுது, அப்கமிங் இன்னும் ராயல் ரம்பிள்குள்ளே வரல. ஸோ ஏன் இந்த ப்ரொமோஷன் ஆட் பண்ணுறாங்கன்ற மாதிரி கேட்கும்போது டிக்கெட் செல்லிங் ரொம்ப புவராக போகுது. ஸோ அதுதான் வந்து மெயின் ரீசன். நீங்கள் பாஸ்ட் ரெசில்மேனியாஸை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பாருங்கள். 2022 வந்து பார்த்தீங்கன்னா
மோஸ்ட்டாக கோவிட்க்கு அப்புறம் வர்றனால வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிடுச்சு. 2023 சொல்லவே தேவையில்ல, ஹாலிவுட்ன்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோமன் வர்சஸ் ராக் மேட்ச்க்காக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஏற்றி விட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் செல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு வச்சுட்டாங்க. லாஸ்ட் ரெசில்மேனியா அதாவது 2024, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோடி, ரோமன் ரெயின்ஸ், செத் ராலின்ஸ் அண்ட் ஆல்சோ நம்ம ராக்கை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணி ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் செல்லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளிட்டாங்க. இந்த வருஷம் ரெசில்மேனியாவில் தான் WWE வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை விட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ கோடி ரோட்ஸ் அண்ட் ஆல்சோ ஜான் சினா இவங்க 2 பேருமே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மொத்த ரெசில்மேனியாவுமே ப்ரொமோட் பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. ஏன்னா இந்த இடத்துல பெரிய கொஸ்டின் மார்க் என்னென்னா, ஸோ ரோமனுக்கு மெயின் ஈவெண்ட் இருக்குமா, ஒரு சிஎம் பங்கு செத்ரால்ஸ் இவங்களுக்குலாம் மெயின் ஈவெண்ட் இருக்குமான்ற மாதிரி பல கொஸ்டினோட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கிறனால ஸோ இந்த ரெசில்மேனியா வந்து பார்த்தீங்கன்னா WWE மொத்தமாகவே சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த சொதப்பல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரெசில்மேனியாவுக்கு நடந்துடக்கூடாது. அண்ட் ஆல்சோ இன்னொரு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, டிக்கெட் செல்லிங் ரொம்ப புவராக போகுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிக்கெட் செல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரெசில்மேனியாவை விட எப்படி சொல்கிறது 25% அதிகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க. ஆவரேஜாகவே டிக்கெட் 50,000க்கு விற்கிறாங்க. ஸோ லாஸ்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி அந்த மூலையில் உட்காந்து பார்க்குற ரோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்கன்றதை நிறைய அமெரிக்கன் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ விலை விற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து விற்கணும்ல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக இந்த விக்னெட்டை பார்த்தீங்கன்னா ஏர் ஆயிருந்தாங்க. லாஸ்ட் ரெசில்மேனியா அதாவது இந்த வருஷம் ரெசில்மேனியாவில் பண்ண தப்பாக அடுத்த ரெசில்மேனியாவில் பண்ணக்கூடாதுன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக இந்த விக்னெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பண்ணியிருக்காங்க. ஸோ டிக்கெட் செல்லிங்காக வந்து பார்த்தீங்கன்னா WWE இதை பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்த செட் ஆஃப் ஆடியன்ஸ்குள்ள கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நான் டீகோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரோமோ ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணியிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.